ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது கரூர் மாவட்ட அங்கன்வாடி மையங்களில் உங்களுக்கான வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது கரூர் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி மையம் இருக்க பாருங்கள். அங்கன்வாடி பணியாளரில் 3 வேக்கன்சியும், குறு அங்கன்வாடி பணியாளரில் வந்து பார்த்தா 14 வேக்கன்சியும், அங்கன்வாடி உதவியாளர் 44 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 25/4/2025. அதுக்குள்ளே அப்ளை பண்ண பாருங்கள். சேலரியை பொறுத்த வரைக்கும் அங்கன்வாடி பணியாளர் 7500 வேக்கன்சியும், குறு அங்கன்வாடி பணியாளர் 5500 வேக்கன்சியும், அங்கன்வாடி உதவியாளர் 4100 வேக்கன்சியும் வந்து கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கன்வாடி பணியாளர், குறு அங்கன்வாடி பணியாளருக்கு 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணால் போதுமானது. அங்கன்வாடி உதவியாளருக்கு 10ஆம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணால் போதுமானது. அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைக்கு ஆண்கள் அப்ளை பண்ண முடியாது. ஒன்லி பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இதில் முக்கியமான இன்ஃபர்மேஷன், உங்கள் கிராம ஊராட்சியில் வேலை இருக்குது அப்படின்னா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் வேறு கிராம ஊராட்சியில் போய்ட்டு அப்ளை பண்ண முடியாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் தாலுக்கா ஆஃபீஸில் இருக்க குழந்தை வளர்ச்சித்துறையில் போனீங்க அப்படின்னாவே உங்கள் ஊருக்கு வேலை இருக்கா இல்லையா, அப்படியே வேலை இருந்தால் எந்த கம்யூனிட்டிக்கு ஒதுக்கியிருக்காங்க அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வேலைக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனி அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. எந்த பதவியை அப்ளை பண்ண போலோ அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தா சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுது அது குறித்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு அந்த வீடியோ பார்த்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட என்ன மாதிரி டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா, 10th 12th மார்க் ஷீட், டிசி அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும், ஜாதி சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை தவிர்த்து ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, இதில் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து ஸ்பெஷல் கேட்டகரியாக இருக்கீங்க, டிஃப்ரெண்ட் டியேபிள் பர்சனாக இருக்கீங்க, விடோவாக இருக்கீங்க, டிஸ்ட்ரிக்ட் விடோவாக இருக்கீங்கன்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணி அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மை எங்கே அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கரூர் மாவட்டத்தில் உள்ள எல்லா தாலுக்கான அட்ரஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அரவங்குறிச்சி தாலுக்கா போனால் நீங்கள் அந்த தாலுக்கில் பக்கத்தில் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அந்த அட்ரஸுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மை தபால் மூலமாகவோ அல்லது டேரெக்டாகவோ வந்து சப்மிட் பண்ண பாருங்கள். இதுதான் உங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதான் அப்ளை பண்ணுங்கள். நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.